ஓய்வு பெற்ற நீதிபதிகளை போடணும் நாங்க பலமுறை வலியுறுத்தி இருக்கிறோம். விடுதலை பட்சமா தான் செயல்படுது, அது உண்மைதான். தகவல் ஆணையத்துல கட்ட பஞ்சாயத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதுவும் உண்மைதான். இந்த தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கம் சார்பாக மற்றும் சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் அமைப்பு இணைந்து நடத்தும் இந்த சமூக நல்லிணக்க பேரணிக்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து நல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்க வருகை தந்து சிறப்பித்திருக்கிற அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இந்த தமிழ் மண்ணிலே இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவம், புத்தம், ஜைனம் என்கின்ற சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இந்த பேரணியை தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர் சங்கம் நடத்தி இருக்கிறது. சமூக ஒற்றுமை தான், சமூக நல்லிணக்கம், சமூக ஒற்றுமை தான். அதை வலியுறுத்தி மட்டுமே இந்த பேரணி நடத்திருக்கு. வேற எந்த அரசியல் காரணங்களுக்காக இந்த பேரணி நடத்தல. அழைத்திருந்த அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களையும் ஒரு சில காரணங்களால வர முடியல. இந்த நேரத்துல இங்க சொல்லிடுறேன், இந்தியாவிலேயே ஜாதி மத மோதல்கள் இல்லாமல் சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் என்கின்ற கோட்பாடுடன் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் சகோதரர்களாக, ஒரு குடிமக்களாக அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் இது போன்ற ஒரு மாநிலமாய் என யோசிக்கும் பிரிவினைவாதிகள் தற்போதுள்ள சூழ்நிலையில் ஜாதி மத மோதல்களை உருவாக்க பல்வேறு வழிகளில் முயன்று வருகிறார்கள். அந்த முயற்சியை முறியடிக்கும் விதமாக நாம் அனைவரும் சமம், இது பெரியார் மண், இது சமத்துவ மண், இது திராவிட மண் என்பதை பிரிவினைவாத சக்திகளுக்கு எடுத்துரைக்கும் விதமாக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த சமூக நல்லிணக்க பேரணியை துவக்கி நடத்தி வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் அயன்புரம் ஆர் பாபு, தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர் பாதுகாப்பு சங்கம். தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டு தான் இருக்கு சார். தகவல் ஆணையத்துல தகவல் ஆணையர்களை வெறும் MAPL படிச்சவங்களை போடக்கூடாது, IPS அதிகாரிகள் IAS போடக்கூடாது, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை போடணும் நாங்க பலமுறை வலியுறுத்தி இருக்கிறோம். முன்னாள் நீதிபதி அக்பர் அலி கமிட்டி கிட்ட கூட நாங்க தபால் கொடுத்தோம், அதை ஏத்துக்கல. தகவல் ஆணையம் ஒருதலை பட்சமா தான் செயல்படுது, அது உண்மைதான். தகவல் ஆணையத்துல கட்ட பஞ்சாயத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதுவும் உண்மைதான். இந்த தகவல் ஆணையமே தேவையில்லாத ஒன்று. தகவல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய இப்ப நியமிச்சிருக்காங்க இல்லையா 2 அதிகாரிகள், அவர்கள் கூட இதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. ஏனென்றால் முழுவதும் கட்ட பஞ்சாயத்து நடக்குது தகவல் ஆணையத்துல. அதனால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை எடுத்து விரைவில் நாங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம், முற்றுகை ஆர்ப்பாட்டம். பல்வேறு மாவட்டங்கள்ல கொலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் சமூக கொலை செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்காங்க. ஆனா அரசு உரிய நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா அரசுக்கு சாதகமானவங்க தான் அங்க உட்காருக்காங்க. அந்த விஷயத்துல அரசு குறைதான் கூறுவோம், ஏத்துக்க மாட்டோம். சமூக நீதி சமத்துவங்கிறதுல ஒத்து வந்தாலும் தகவல் ஆணையங்கிற விஷயத்துல நாங்க ஒத்துக்க மாட்டோம். தகவல் ஆணையர்களை எல்லாருக்குமே கூண்டோட மாத்தணும். ஒவ்வொருத்தரோட சொத்து விவரத்தை முதல்ல ஆய்வு பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சில ஆணையர்கள் தான் குறிப்பிட்ட சில வழக்குகளை எடுத்து நடத்துறாங்க. இதுதான் உண்மை. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பேரணியோட நோக்கம் சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் எங்க நோக்கம். தமிழ்நாடு ஏன் அவசியம் வந்துச்சு சொல்லிட்டுங்களா? பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு காவல்துறைக்கு நன்றி சொல்லணும். தமிழ்நாடு இன்றைக்கு ஜாதி மத மோதல்கள் இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு. இதுல சில ஜாதி அமைப்புகள் மத கலவரத்தை தூண்டிவிட்டு அதில் குளிர்காய பாக்குறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறதுக்காக அரசின் கவனத்துக்காக கொண்டு போறோம். அரசுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் நாங்களும் அதை வலியுறுத்துறோம். இதுல எங்களுக்கு எந்த ஒரு அரசியல் தலையீடும் கிடையாது. நாங்க ஒரு தனியார் அமைப்பு என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர் சங்கம் சார்பா இடைத்துணைப்பாளர் பாதுகாப்பு சட்டத்தை தொடர்ந்து கேட்டு வலியுறுத்திட்டு இருக்கோம். அரசு இதுவரைக்கும் செவி சாய்க்கல. தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர் சங்கம் சார்பா தகவல் கேட்கிற ஆர்வலர்களை குறிப்பா, அதாவது யாரெல்லாம் நம்ம தகவல் கேட்கிறோமோ எந்த அதிகாரிகளும் அதாவது நம்ம அரசு கிட்ட அரசு அதிகாரிகளை தான் நம்ம தகவல் கேட்கிறோம். அந்த தகவல்களை தர மறுக்கிற அரசு அதிகாரிகள், அதாவது மேல் அதிகாரத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன், ஒரு அப்பள தட்டாரட்டிக்கு போனா அந்த அப்பள தட்டாரட்டியும் மதிக்கிறது இல்லை.
அதுக்கப்புறம் சரி எல்லாம் முடிஞ்சு தகவல் ஆணையத்துக்கு வந்து அங்கேயாவது ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமான்னு பார்த்தா அங்கேயும் நிரந்தர தீர்வு இல்லை. இப்ப வந்திருக்கிற புதுசா வந்திருக்கிற இந்த 2 அதிகாரிகளாவது அந்த கட்ட பஞ்சாயத்து இல்லாம தகவலை வந்து சரியா வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது வரைக்கும் இல்ல, இந்த இது வரைக்கும் இல்ல, மாறா ஒடுக்கதான் பாக்குறாங்களே தவிர இந்த தகவல் அறிவு 2005 சட்டத்தை டிபிடின்னு ஒரு புதுசா ஒரு இதுவை போட்டு ப்ரொடக்ஷன் ஆக்ட்னு சொல்லி அமெண்ட்மெண்ட்டை போட்டு அதை ஒடுக்கதான் பாக்குறாங்களே தவிர அது சம்பந்தமா தொடர்ந்து எங்களோட கோரிக்கைகளை யாரும் நிறைவேற்றல. எந்த அதிகாரிகளும், அது ஒன்றிய அரசா இருக்கட்டும் தமிழக அரசா இருக்கட்டும். 2019 விசில் பிளேயர் ஆக்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுலதான் பாதுகாப்பு இருக்கு. பாதுகாப்பு சட்டங்கிறது நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே ஒரு தப்ப தட்டி கேட்கறவங்க எல்லாருமே அது உள்ளதான் வர்றாங்க. அந்த சட்டத்தை வந்து இங்க அமல்படுத்தல, கேரளாவில் அமல்படுத்திருக்காங்க, தமிழ்நாடு இன்னும் அமல்படுத்தல. இல்ல இப்ப தனிப்பட்ட நபர்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்து வரும்போது அவர்கள் மீது தாக்குதல் நடக்குது. அப்ப உங்களுடைய சங்கம் ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பு தரல? நாங்க ஆங்காங்கே போராடிட்டு தான் இருக்கோம், போராடாம இல்ல. பல்வேறு போராட்டங்கள் வருஷத்துக்கு 2-3 முறை நாங்க போராடி இருக்கோம். இந்த இடத்துலயே 4 முறை போராடி இருக்கோம். ஒரு பையன் வந்து பைப் லைனே இல்லாம மேல பைப் வச்சுக்கலாம் வந்து ஒரு மிகப்பெரிய வழக்கில் வேற எந்த குற்றமும் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு சட்ட பாதுகாப்போ அல்லது வந்து அவர்களுக்கு ஒரு அரவணைப்போ ஏதோ பண்றதுக்கு வாய்ப்பு. இதுக்காக தான் சார் தொடர்ந்து போராடிட்டு தான் சார் சார் எந்த உறுப்பினர்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நாங்க முன் வந்து நிற்போம் சார். எங்க அமைப்புல உறுப்பினராக இருக்கிற யாராவது கேட்டு பாருங்க. அந்த மாதிரி உறுப்பினர் இல்லாதவங்களுக்கும் போராடிட்டு இருக்கோம், தொடர்ந்து போராடுவோம். எங்க கோரிக்கைகள் எல்லாம் பொதுவானதுதான்.